கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1942 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 30 அதிகாரம் 10 வசனம், என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே, கலங்காதே. இன்றைக்கு மனிதர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, பயந்து பயந்து வாழ்கிறார்கள். கடனுக்கு பயந்து வாழ்கிறார்கள், கடன் கொடுத்தவர்களுக்கு பயந்து வாழ்கிறார்கள். தொழில் அரசாங்கத்தினாலே வரி விதிப்புகள் அதிகமானதினாலே தொழிலிலே நஷ்டம். எனவே அரசாங்கத்தினால் பயமுறுத்தப்படுகிறார்கள், மனிதர்களால் பயமுறுத்தப்படுகிறார்கள், வியாதியினால், பிள்ளைகளினால, பிரச்சனைகளினால பயமுறுத்தப்படுகிறார்கள் அல்லது பயந்து வாழ்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, கலங்காதே. இந்த தைரிய வார்த்தையை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்றால், நீ எதை கண்டெல்லாம் பயந்தாயோ, எதை கண்டெல்லாம் கலங்கினாயோ, அவற்றிலிருந்து ஒரு விடுதலை தரப்போகிறார். உன் பயத்தை மாற்றப் போகிறார், உன் கலக்கத்தை மாற்றப் போகிறார். ஒருவேளை நீ தொழிலிலே நஷ்டத்தை கண்டு கலங்கி இருக்கலாம், பயந்து இருக்கலாம், பிரச்சனைகளை கண்டு பயந்து இருக்கலாம், கலங்கி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய செய்தி உன்னை தேடி வருகிறது. நீ பயப்படாதே, கலங்காதே. கர்த்தர் உன் பயத்தை மாற்றுவார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கலங்கின வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற தேவ வார்த்தையும் தேவ தைரியமும், கலங்காதே, பயப்படாதே, பயப்படாதே, கலங்காதே. எதை காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? ஏதோ ஒரு காரியம் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த காரியத்திலே தான் தேவன் உன்னை தைரியப்படுத்தி சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் பயம் மாறப்போகிறது, உன் கலக்கம் மாறப்போகிறது. பயமும் கலக்கமும் மாறுகிற பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும். கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.